ओम नमो नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्। ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात्। ஜோதிடர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு மிகப்பெரிய விவிஐபி ஜாதகம். அதாவது நமது அண்டை நாட்டில் உள்ள ஒரு மாகாணத்துக்கு முதலமைச்சராக இருந்தவர், மிக இளம் வயதிலே முதலமைச்சரானவர். அப்படிப்பட்ட ஒருவருடைய ஜாதகத்தை பார்க்குறதுல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஜாதகர் ரொம்ப இளமையிலேயே முதலமைச்சர் பதவி வந்திருக்காரு. அதே போல் மிகப்பெரிய ஹையஸ்ட் போஸ்டிங்கை பெற்றிருக்கார். அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தவுடனே தெரியுது, சனி பகவான் 6ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் ஸ்ட்ராங்காக தன்னுடைய நண்பராகிய புதனோடு சேர்ந்திருக்கும் போது மிகப்பெரிய வலுவடைகிறார். பொதுவாகவே 3, 6, 10, 11 சனீஸ்வர பகவான் சுபத்துவமான பலனை தருவார் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். எஸ்பெஷலி மேஷ லக்னத்துக்கு சனீஸ்வர பகவான் 6ஆம் வீட்டில் விட்டிருக்கும் போது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான யோகத்தை தரார். எதிரி, வியாதி, வழக்கு, கடன், கோர்ட்டு கேஸு, விலங்கங்கள், இப்படி பலவிதமான வெற்றிகளையும் தரக்கூடிய அற்புதமான அமைப்பு தான் சனீஸ்வர பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறது. 6ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் இருக்கும்போது எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய திறமை, போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம், எதிரிகளை வென்று ஆட்சியை பிடிக்கக்கூடிய திறமை, அதிர்ஷ்டம், இது எல்லாமே 6ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் இருக்கும்போது ஏற்படுது. அதே போல் சில பேர் சொல்லுவாங்க, எப்போவுமே 6ஆம் வீட்டின் அதிபதி 6ஆம் வீட்டில் ஆட்சியை உச்சமாக பெறக்கூடாது அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தன்னுடைய சொந்த வீட்டில் உச்ச பலத்தில் இருக்கும்போது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் தராங்க. அதே போல் புதன் பகவான் உச்ச பலத்தில் இருக்கும்போது நல்ல கல்வி, நல்ல அறிவாற்றல், நல்ல கால்குலேஷன் மைண்ட், இப்படி பலவிதமான யோகத்தையும் புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் உச்சபலன் பெற்றிருக்கும் போது, அதாவது கன்னி வீட்டில் உச்சபலன் பெறும்போது தருவார். அதே போல் சனீஸ்வர பகவான் கூட புதன் சேர்ந்தால் எந்த பாதிப்பும் அடையிறதில்லை. மாறா நட்பு கிரகம் அப்படின்றதால நன்மையை தான் தரார். ஸோ இவருடைய மேஷ லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் புதன் உச்சம், சனீஸ்வர பகவான் தன்னுடைய நட்பு வீட்டிலிருந்து எதிரிகளை வெல்லக்கூடிய, போட்டி பந்தயங்களை வெல்லக்கூடிய, தேர்தலில் வெல்லக்கூடிய அற்புதமான ஒரு யோகத்தை இவருக்கு வாரி வழங்கியிருக்காங்க. சிறந்த கல்வியும் தந்திருக்காங்க. அதே போல் லக்னாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் விட்டிருக்கிறது ரொம்ப யோகம். அதாவது லக்னாதிபதி திரிகோணமாகிய 5, 9 உட்காரும் போது ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு ஏற்படும். அதனுடைய அடிப்படையில் இவருடைய லக்னாதிபதி மேஷ லக்னத்தின் லக்னாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய நட்பு ராசியாகிய சிம்ம வீட்டில் சுபத்துவமாக அமர்ந்திருக்கார். இதுவும் இவர் இளம் வயதிலே புகழ் பெற்றதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம். அதே போல் 7ஆம் வீட்டில் குரு பகவான் சூரியன் கூட சேர்ந்திருக்கார். அதாவது ஜாதகத்தில் சில விஷயம்லாம் பார்க்கும்போது குரு பகவான் கூட இருந்தால் அந்த இடத்துல நீச்சம் பெற்றுட்டார், வக்ரம் ஆகிட்டார் அப்படிலாம் நீங்கள் பார்க்கணும். அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, சூரிய சந்திரர்களுக்கு வக்ரம் இல்லை, அது வேறு விஷயம். மற்ற எந்த கிரகங்கள் வக்ரமானாலும் சரி, நீச்சமானாலும் சரி, குரு பகவானுடன் சேர்ந்திருக்கும் போது மிகப்பெரிய வலுவடைகிறாங்க. அதற்கு இந்த ஜாதகமே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இவருடைய ஜாதகத்தில் அரசாங்கத்தின் காரகனாகிய சூரிய பகவான் நீச்சம் பெற்றிருக்கார். உடனே அரசாங்கத்தில் யோகம் இருக்காது, அரசியலில் வாய்ப்பு இருக்காது, அதிகாரமிக்க பொறுப்புக்கு பதவிக்கு போக முடியாது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. சூரிய பகவான் சாணபலன் பெறாமல் 7ஆம் வீட்டில் இருந்தாலும், அவர் நீச்சமே பெற்றிருந்தாலும், குரு பகவானுடன் சேரும்போது அல்லது குருவுடைய பார்வை பெறும்போது மிக சிறப்பான வலுவை அடைகின்றார். அதனுடைய அடிப்படையில் இந்த சூரிய பகவான் சிவராஜ்ய யோகத்தில் இருக்கிறதால இவருக்கு அரசியலில் முதல்வர் அப்படின்ற மிகப்பெரிய பதவி கிடைச்சிருக்கு. அதே போல் சந்திர பகவான் 8ஆம் வீட்டில் விட்டுருக்கும் போது மனசில் குழப்பம், தாயாருக்கு அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை, அதே போல் அடிக்கடி கோல்டு ஆகிறது, குறிப்பாக சொல்லப்போனால் எப்போவுமே ஒரு சஞ்சலமாக மனசு இருக்கும், ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். நுரையீரல் சம்மந்தமாக கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். 8 சந்திரபவனம் இருக்கிறவங்களுக்கு நுரையீரல் சம்மந்தமாக, இந்த மூச்சு திணறல் சம்மந்தமாக, கோல்டு சம்மந்தமாக பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் உடல் நலத்தில் ஆரோக்கிய கவனம் தேவை. அதே போல் பாக்கிய ஸ்தானத்தில் சுக்கிரபவன் இருக்கிறதால இவருக்கு நல்ல கல்வி, இவருடைய தந்தை அரசாங்கத்தில் ஒரு நல்ல பொறுப்பில் இருந்து இவர் சின்ன வயசுலேருந்து நல்ல ரிச்சாக தான் வளர்த்துருக்கார். நல்ல காலேஜில் போய் சேர்த்துருக்காரு. இவரும் காலேஜில் டாப்பராக பாஸ் பண்ணியிருக்காரு. அதற்கு மிக முக்கிய காரணம் பாக்கிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் மிக சிறப்பான
யோகத்தை, தந்தை வழி உதவியை, ஆதாயத்தை அடைஞ்சிருக்காரு. அதே போல் 10ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறதால பிற மதம், பிற மொழிக்காரங்க, அந்நிய தேசத்தினால் லாபம். அதாவது இவர் தமிழர், ஆனால் இவருக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாமே எதிர்த்தரப்பினர். அதாவது அனைத்து தரப்பினுடைய ஆதரவையும் பெற்று, குறிப்பாக எதிரிகளுடைய ஆதரவையும் பெற்று பெரிய அளவில் வெற்றி பெற்று முதல்வராக ஆயிருக்கார். அதற்கு மிக முக்கிய காரணம் குருபவன் லக்னத்தை பார்த்தது, சூரியன் கூட குரு சேர்ந்து சிவராஜ் யோகத்தில் இருந்தது, எதிரிகளை வெல்லக்கூடிய 6ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் இருந்தது, 6ஆம் வீட்டின் அதிபதி உச்சபலம் பெற்றது, லக்னாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வீற்றிருந்தது. இப்படி பலவிதமான யோகத்தையும் லாபத்தையும் பெற்றவர் தான் இவர். ஸோ ஒருவர் அரசியலில் புகழ் பெறணும் அப்படின்னா சூரிய பகவான் கூட குருபவன் சம்பந்தம் பெறணும் அப்படின்றது எழுதப்படாத விதி. சூரிய பகவான் நீச்சமாக இருந்தாலும் குரு பார்வை, குரு சேர்க்கை பெற்றிருந்தார்னா அரசாங்கத்தில் மிகப்பெரிய அதிகாரம் உள்ள பொறுப்பு பதவி கிடைக்கும். அதே போல் 6ஆம் வீட்டின் அதிபதி 6ஆம் வீட்டிலே உச்சபலம் பெற்றிருந்தால் அது தப்பு கிடையாது. எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான். என்ன அது ஒரு தன்னுடைய நட்பு கிரகத்து கூட சேர்ந்திருந்தால் இன்னும் அதிக பலனை தரும். இவருடைய ஜாதகத்தில் புதன் பகவான் தன்னுடைய நண்பராகிய சனீஸ்வர பகவானுடன் சேர்ந்திருக்காரு. அதே போல் லக்னாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது மிகப்பெரிய பட்டம், பதவி, கௌரவம், அந்தஸ்து, மிகப்பெரிய அரச வாழ்க்கையை தரார். இந்த அமைப்பு நிறைய விவிஐபி ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா தெரியும். லக்னாதிபதி கோண வீட்டில் திரிகோணத்தில் உட்காந்துருப்பார், 5லேயோ 9லேயோ உட்காந்துருப்பார். அது மாதிரி இருக்கும்போது மிகப்பெரிய அதிகாரம் உள்ள பொறுப்பு, பதவி, பட்டம், பதவி எல்லாம் கிடைக்கும். அதே போல் தேவகுரு பிரகஸ்பதி 7ஆம் வீட்டில் வீட்டிலிருந்து லக்னத்தை பார்க்குறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. இப்படிப்பட்ட சிறப்பான அமைப்புகள் இருந்தால் தான் இவர் இளம் வயதிலே முதல்வர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு வந்தார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண நண்பர்களே.